ஆடி அமாவாசை அன்னைக்கு ஒரு கைப்பிடி உப்பு போதும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரும். இன்னைக்கு இரவே இத செய்யுங்க. லைஃப்ல நெறைய பேர் சக்சஸ் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த உப்ப வச்சு நெறைய சக்சஸ் ஆயிருப்பாங்க. அது எப்படி உப்ப வச்சு சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு நெனைப்பீங்க. உப்ப தொட்டாவே தோஷம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்ப வச்சு நீங்க எத கேட்டாலும் கொடுக்கும். உப்பு எந்த இடத்துல வச்சாலும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிய முதல்ல இழுத்துரும். அதுவும் இந்த அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்கள்ல இந்த உப்ப நம்ம அதிகம் பயன்படுத்தணும். அமாவாசை நாட்கள்லாம் இந்த உப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பயன்படுத்துறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் உங்கள சேரும். சாதாரண அமாவாசைக்கு அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசைக்கு சொல்லவே வேணாம். இந்த உப்ப வச்சு நீங்க இத செய்யுங்க. கேட்டது அனைத்தும் கொடுக்கும். அந்த காலத்துலலாம் ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாளியா போனா, உடனே சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு இலைய போடுவாங்க. இலைய போட்டதும் முதல்ல உப்ப வைப்பாங்க. அதுதான் ஐதீகம். அந்த ஐதீகத்துக்குள்ள ஒரு சூட்சுமத்த மறைச்சு வச்சாங்க. அது என்ன சூட்சுமம் அப்படிங்கிறீங்களா? அந்த ரகசியத்த முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்ல அதே மாதிரி நல்ல பொருட்கள்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. டிவி, சோஃபா அது இது லொட்டு லொஸ்க்குன்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம போனோம்னா என்ன நெனைப்போம்? அப்பா என்னம்மா வாழ்றான்! எப்படிலாம் வாங்கி போட்டிருக்கான் அப்படின்னு நெனைப்போம். இந்த கண்ணடிங்கிறது சும்மா இல்லங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால அவங்க வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட சொல்லும்போது, அந்த இலையில முதல்ல உப்ப வைக்கிறாங்க இல்லையா? அந்த உப்பு அவங்களுடைய வார்த்தையும், அவங்களுடைய எண்ணத்தையும் பொசுக்க செய்யக்கூடியது. அதனால தான் அந்த உப்ப முதல்ல வைக்கிறாங்க. அந்த உப்ப வைக்கிறதுக்கு காரணம் இதுதான். அந்த நெகட்டிவ் எனர்ஜிய போக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால தான். அ நீங்க பணம் வேணும்னாலும் சரி, பதவி வேணும்னாலும் சரி, பொருள் வேணும்னாலும் சரி, எத வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடியது இந்த உப்பு. உப்ப வைத்து ஏகப்பட்ட தாந்திரீக முறைகள் இருக்கு. இந்த ஒரே ஒரு தாந்திரீக முறை எல்லா விஷயங்களுக்கும் பலன் கொடுக்கும். நெறைய பேர் இத செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க. உப்ப தொட்டா தோஷம் போகும் அப்படின்னு நெறைய பேர் இந்த உப்ப கையில எடுத்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல, அதுவும் 4:30 to 6 மணிக்குள்ள உப்ப வச்சு வேண்டிக்கிட்டு சக்சஸ் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுக்கு மந்திரம்லாம் தேவையில்ல. மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இந்த உப்பு வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மிக மிக பொருந்தும். இந்த உப்ப ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க. இந்த உப்ப கையில வச்சுக்குங்க. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா, பஞ்சபூத சக்தியான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அனைத்தும் இருக்கு. இந்த கையில உப்பு வச்சிருக்கோம் இல்லையா? இந்த உப்பு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சக்தியையும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியையும் தூண்டிவிட்டு, நம்ம கேட்டத அனைத்தையும் கொடுக்கக்கூடியது, நடத்தி வைக்கும். எப்பேர்ப்பட்ட விஷயமா இருக்கட்டுமே, அது ஈஸியா உங்களுக்கு நடந்துரும். முதல்ல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி நெறைய பேர் பலனடைந்த ஒரு சாதாரண விஷயம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. அதை எப்படி முறைப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் நம்ம பரிகாரத்த பார்ப்போம். இந்த கல்லுப்பை எடுத்துக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல உங்க குலதெய்வத்த முதல்ல நல்லா வேண்டிக்குங்க. உப்ப கையில நல்லா வச்சுக்கிட்டு வடக்கு பார்த்து உட்காந்துக்குங்க. இல்ல கிழக்கு பார்த்து உட்காந்துக்குங்க. வடக்கு பார்த்து உட்காந்தீங்க அப்படின்னா ரொம்ப வைப்ரேஷன் இருக்கும். அந்த காலத்துலலாம் நெறைய ரிஷிகளும், மகான்களும் பார்த்தீங்கன்னா, நெறைய பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் வடக்கு திசைய பார்த்து தான் செஞ்சாங்க. அதனால இந்த சயின்ஸ் படியும் பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கு திசை அப்படிங்கிறது ஒரு காந்த சக்தியை கொண்டது. எத கேட்டாலும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த வடக்கு திசையை பார்த்து உட்காந்துக்கிட்டு, ஒரு கைப்பிடி உப்ப எடுத்துக்கிட்டு, உங்க குலதெய்வத்த வேண்டிக்கிட்டு, இந்த உப்ப கையில வச்சுக்கிட்டு, "நான் நல்லா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். நோய் நொடி இல்லாம இருக்கேன். எனக்கு வருமானம் நெறைய வருது. நான் நல்ல வேலையில இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் கணவர் என் பேச்ச கேட்குறாரு. என் மனைவி என் பேச்ச கேட்குறாங்க." இப்படின்னு உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் அப்படியே பாசிட்டிவா சொல்லுங்க. நெகட்டிவா எக்காரணம் கொண்டும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த உப்பு அப்படியே எதையும் நம்ம சொல்லக்கூடியதை ஈர்க்கக்கூடியது, செல்வத்தை ஈர்க்கக்கூடியது. உப்பு நம்ம என்ன சொன்னாலும் கொடுக்கக்கூடியது, கேட்கக்கூடியது. அதனால நல்லத சொல்லுங்க. நீங்க கேட்கறது எதுவானாலும் கிடைக்கும். நீங்க உப்ப தொட்டு, அந்த உப்ப கையில வச்சு, நீங்க குலதெய்வத்த வேண்டிக்கிட்டு, நீங்க சொல்லக்கூடிய வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கும்.
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி அனைத்தும் இந்த உப்பின் மூலமாக எல்லா சக்தியும் உங்களுக்குள் ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளிகை வச்சுருந்தா போதும். ஒரு நாளிகைனா 24 நிமிடங்கள் இதை கையில் வச்சுருந்தீங்கனாவே போதும். நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ உங்கள் பையன் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் கணவர் நல்லா உங்கள் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த உப்பை வச்சு நம்ம பரிகாரம் செய்யலாம். இதை இந்த ஆடி அமாவாசை அன்று ஈவினிங் நீங்கள் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வாரத்தில் 2 நாள் வீடு துடைக்கிறப்ப கூட இந்த உப்பை கொஞ்சோண்டு வீடு துடைக்கக்கூடிய தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு துளி பச்சைக்கற்பூரம் போட்டுட்டு அந்த வீடை தொடங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும். வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி குளிக்கக்கூடிய பாத்ரூமில் உப்பை வைங்க. அந்த உப்பை அடிக்கடி எடுத்து போட்டு குளிங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போகும். தேவையில்லாத மன போராட்டம், மன அழுத்தம் இதையெல்லாம் போக்க செய்யக்கூடியது. உப்பை எந்த அளவுக்கு நீங்கள் தொட்டு வேண்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தும். நீங்கள் என்ன நினச்சி வேண்டுனாலும் அது கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் அது கிடைக்கும். பதவி வேணும்னாலும் கிடைக்கும். பொருள் வேணும்னாலும் கிடைக்கும். மன அமைதி வேணும்னாலும் கிடைக்கும். நோய் அகலணும் அப்படின்னாலும் நான் நோய் இல்லாமல் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த உப்பை வச்சு வேண்டுங்களேன், எது கேட்டாலும் கிடைக்கும். சரி, ஈவினிங் ஒரு கைப்பிடி உப்பை எடுத்துக்குங்க. அந்த உப்பில் சிறிதளவு மஞ்சத்தூள் இதுலேயும் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு அந்த உப்பை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல், நான் முன்ன சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய வேண்டுதலை பாசிட்டிவாக சொல்லி வேண்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு அதை தண்ணியில் கரைச்சிடுங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரே ஒரு செயலால் நம்மளுடைய வீட்டில் உள்ள நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும். அது மாதிரி ஊற்றுறதுனால உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் கரைஞ்சிடுது. உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் அதில் சொல்லியிருக்கீங்க. அதே போல் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உப்பை வீட்டில் ஹாலில் வச்சு அது மேலே ஒரு எலுமிச்சங்காயை வச்சிருங்க. இது நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி உடையது. இதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் அகலும். அடுத்தது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல் என்ன அப்படின்னா, அருகம்புல் ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க. அடுத்தது குப்பைமேனி வேறு, இதை 2ஐயும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில் அதை போட்டுட்டு அதை நல்லா ஜூஸ் ஆக்கிடுங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை போட்டுருங்க. சிறிது மஞ்சத்தூளை போடுங்க. இந்த தண்ணியை நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் போட்டு குளிங்க. இப்படி நம்ம குளிக்கிறதுனால நமக்கு எந்த தோஷம் இருந்தாலும் விலகும். எப்பேற்பட்ட மன கஷ்டம் இருந்தாலும் பண கஷ்டம் இருந்தாலும் அது விலகும். உங்களுக்கு எல்லாமே வசியமாகும். காலையில் எழுந்ததும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். இதை செய்யறதுனால அடுத்தவங்க ஈஸியாக உங்கள் வசமாவாங்க. அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னா நீங்கள் இதை போட்டு குளிக்கும்போது நீங்கள் வேண்டிக்கிங்க. என்ன வேண்டணும்? என்னுடைய கணவர் என் பேச்சை கேட்டு நடக்கிறார், என் பையன் என் பேச்சை கேட்டு நடக்கிறான், எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிறது அப்படின்னு நீங்கள் என்ன வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு செய்யுங்க. நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, வாழ்க்கையே சவாலாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோருக்கும் இந்த உப்பு தான் ஒரு மிகச்சிறந்த பரிகார பொருளாக இருக்குது. உப்பு உங்களை உயர்த்தும், உப்பு உங்களை மாற்றும், உங்கள் வாழ்க்கையே மாற்றும். அதனால் இதை செஞ்சு பாருங்கள்.